இஸ்லாத்தில் பூனைகள் தூய்மையானவையாக கருதப்படுகின்றன. அவை வீடுகளுக்குள்ளும் பள்ளிவாசல்களுக்குள்ளும் சுதந்திரமாக நுழைய அனுமதிக்கப்படுகின்றன. அவை பரக்கா, ஆசீர்வாதங்கள் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் அவை பெரும்பாலும் தோழமையின் மற்றும் தூய்மையின் அடையாளங்களாக பார்க்கப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூனைகள் மீது மிகுந்த பிரியம் இருந்ததாகவும் அவற்றை கவனித்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பல ஹதீஸ்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் செல்ல பூனையான முயிஸாவின் கதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செல்ல பூனையான முயிஸாவின் கதை இஸ்லாமிய பாரம்பரியத்தில் மிகவும் போற்றப்படும் ஒரு கதை. இக்கதை விலங்குகளிடம் நபிகள் நாயகம் கொண்டிருந்த இரக்கத்தையும் அன்பையும் எடுத்துக் காட்டுகிறது. முயிஸா ஒரு அழகான பூனை. அதன் கம்பீரமான நடத்தைக்காக அது அடிக்கடி வர்ணிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்திற்கு அதன் மீது மிகுந்த அன்பு இருந்தது. ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் சொற்பொழிவு அல்லது தொழுகைக்காக தயாராகிக் கொண்டிருந்த போது முயிஸா அவர்களின் மேலங்கியின் கை மீது உறங்கிக் கொண்டிருந்தது. அதை தொந்தரவு செய்ய விரும்பாத நபிகள் நாயகம் அவர்கள் பூனையை எழுப்பாமல் எழுந்து செல்வதற்காக தனது மேலங்கியின் அந்த கை பகுதியை வெட்டிவிட்டார்கள். இந்தச் செயல் முயிஸா மீதான அவரது அன்பை மட்டுமன்றி அனைத்து உயிரினங்கள் மீதும் அவர் கொண்டிருந்த மரியாதையையும் காட்டுகிறது. விலங்குகளின் நலன் மற்றும் இஸ்லாத்தில் காணப்படும் கருணை குறித்த விவாதங்களில் இக்கதை அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகிறது. விலங்குகளிடம் கருணை மற்றும் இரக்கம் காட்டுவது பற்றிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை இது பிரதிபலிக்கிறது. மேலும் அனைத்து உயிரினங்களையும் மரியாதையுடன் மற்றும் கவனத்துடன் நடத்த வேண்டும் என்பதற்கு முஸ்லிம்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைகிறது. மேலும் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் முயிஸா சில நேரங்களில் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆசீர்வாதங்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. இது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பிணைப்பை அடையாளப்படுத்துகிறது. பூனைகள் இஸ்லாத்தில் எவ்வாறு நேர்மறையாக கருதப்படுகின்றன என்பதை இந்த கதை எடுத்துக் காட்டுகிறது. பூனைகள் தூய்மையான விலங்குகள், அவை அன்புக்கும் மரியாதைக்கும் தகுதியானவை என்ற கருத்தை இது வலுப்படுத்துகிறது.